வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஐபிஎல்க்கு உண்டான ஒரு ஃபேன் பாய் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்ட்டூன் ஃபேஸை எடுத்து அதை அப்படியே வந்துட்டு ஐபிஎல்ல இருக்கிற ஏதோ ஒரு டீமுக்கு நாம் வந்து ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா ToonApp அண்ட் Picsart. இந்த 2 அப்ளிகேஷன் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற 2 அப்ளிகேஷனுமே வந்துட்டு ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. அதே போல் இதோட ரெக்கவர்டு ஃபைல்ஸும் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட அந்த இமேஜை மட்டும் உங்களோட லோக்கலில் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ToonApp அந்த ஆப்பை மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் ரீசெண்டாக ஏதாவது இமேஜ் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும்னு வச்சுன்னா எந்த இமேஜ் நீங்கள் மாற்ற போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிஷ் ஃபேஸாக மாற்றும் அது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற இன்டூ மார்க்கை கொடுத்துங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட லோக்கல் ஃபைலில் அதை ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸில் அந்த இமேஜ் சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Picsart அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துங்க. இல்லை நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் நான் வந்துட்டு நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிங்க உங்களோட லோக்கல். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் இமேஜ்னு இருக்கும். ஸோ ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ToonAppல வந்துட்டு ஒரு கார்ட்டூன் ஃபேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மட்டும் எடுத்துங்க. எடுத்து ஆட் பண்ணிங்க. இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. நம்ம இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக மாற்றணும். ஸோ அதுக்காக வந்துட்டு கட் அவுட் அப்படிங்கிற ஐக்கான்ஸ் மட்டும் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த அவுட்டரில் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ண பிறகு டாப் ரைட் கார்னர் இருக்கிற நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தென் சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக கொடுத்துருச்சு. இப்போ இதில் வச்சு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிங்க. இல்லை ஜூமே வேணான்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கழுத்தெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக என்னோடய இதில் வந்து லைட்டாக அந்த கழுத்து தெரியுது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த தாடியோடு சேர்த்து நீங்கள் அதை எடுத்துருங்க. கழுத்து நமக்கு தேவை கிடையாது ஆக்சுவலாக இதில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த பிறகு டவுன்லோட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கு. டவுன்லோட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஃபைலில் இது சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு லோக்கல் ஃபைலில். இந்த இமேஜை நீங்கள் வந்துட்டு உங்களோட சோஷியல் கம்யூனிட்டி சைட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக வந்துட்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்விட்டர், இதில் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் பிக்காகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.